தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் ஒன்றான கடலூரில் முக்கிய வரலாற்று நினைவிடங்கள், சிறப்பு கட்டிடங்கள், பழமையான கோவில்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம், போர்ச்சுகீசியர்கள் வாணிபம் நடத்திய பரங்கிப்பேட்டை, வள்ளலார் பிறந்த இடம் என பல சிறப்பம்சங்களை கொண்டது கடலூர் மாவட்டம். மேற்கே கள்ளக்குறிச்சி மாவட்டம், தெற்கே மயிலாடுதுறை மாவட்டம், தென்மேற்கே தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம், கிழக்கே வங்காள விரிகுடா கடலும், வடமேற்கே விழுப்புரம் மாவட்டமும், வடக்கே புதுச்சேரி மாநிலமும் கடலூர் மாவட்டத்தின் எல்லைகளாக அமைந்துள்ளன. 2022ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி கடலூர் மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 27,53,602. சுமார் 3,803 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டது கடலூர் மாவட்டம். கடலூர் தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து 1993ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி அன்று கடலூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. 3 வருவாய் கோட்டங்கள், 10 வருவாய் வட்டங்கள், 905 வருவாய் கிராமங்கள், 13 ஊராட்சி ஒன்றியங்கள், 683 கிராம ஊராட்சிகள், 5 நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள், 9 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2 பாராளுமன்ற தொகுதிகளை கொண்டது கடலூர் மாவட்டம். விவசாயம் கடலூர் மாவட்டத்தின் முக்கிய தொழிலாகும். கடலூரில் இருக்கும் பன்ருட்டி பலாப்பழத்திற்கும் முந்திரிக்கும் பெயர் பெற்ற இடமாகும். மேலும் கரும்பு, நெல் மற்றும் கொய்யா, சப்போட்டா பழ வகைகளும் இங்கு பயிரிடப்படுகிறது. கடலூரில் இருக்கும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இந்தியாவிற்கான மின்சார தேவையை பூர்த்தி செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவிலேயே அதிக அளவு பழுப்பு நிலக்கரி இங்குதான் வெட்டி எடுக்கப்படுகின்றன. கடலூரில் இருக்கும் சிதம்பரம் நகரம் தமிழ்நாட்டின் நாட்டியத்திற்கும், கட்டிடக்கலைக்கும் மற்றும் பக்திக்கும் புகழ்பெற்ற நகரமாகும். வள்ளலார் பிறந்த இடம், ராமலிங்க சுவாமிகள் சத்தியஞான சபையை நிறுவிய இடம், சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு வந்து செல்லும் இடமாகவும் கடலூரில் இருக்கும் வடலூர் புகழ்பெற்றுள்ளது. கெடிலி நதி, பெண்ணையாறு, பரவனாறு, கொள்ளிடம் மற்றும் மணிமுத்தாறு ஆகியவை கடலூரில் பாயும் மிக முக்கிய நதிகளாகும். இம்மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம், பெண்ணடம், நல்லூர் மற்றும் சேத்தையாத்தோப்பு ஆகிய இடங்களில் சர்க்கரை ஆலைகள் உள்ளன. கடலூரில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மத்திய சிறைச்சாலை ஒன்று உள்ளது. மிகவும் பழமையான இச்சிறைச்சாலையில் செப்டம்பர் 1918 முதல் 14 டிசம்பர் 1918 வரை விடுதலை போராட்டத்தின் போது கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இச்சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். நீண்ட கடற்கரையை கொண்டது கடலூர் மாவட்டம்.